2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ள நிவாரணங்களை வழங்குவதாக குறிப்பிட்டு சட்டவிரோதமாக கனியவள கூட்டுத்தாபனத்திற்குரிய 61 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை செலவிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா அவரது மனைவி உள்ளிட்டோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அழைப்பாணை கிடைக்கப்பெற்றதும் மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு பிரதிவாதிகளுக்கு அறிவித்ததோடு நீதவான் நீதிமன்றத்தின் வழக்கு நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டன. லஞ்சம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகேவை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ்போதிர்கமு முன்னிலையில் இன்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், திட்டமிட்ட குற்றவாளிகள் மற்றும் போலீசாரிடம் சேவைகளை பெற்றுக் கொள்ள வந்த பொதுமக்களிடமிருந்து சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லஞ்சமாக பெற்றுக்கொண்ட 1,16 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்கிலும் வங்கிக் கணக்கிலிருந்து மீட்டுள்ளதாகவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் குறிப்பிட்டனர். அவரது சட்டத்தரணியினால் 67 தடவைகளும் போலீஸ் கான்ஸ்டபிளினால் 3 தடவைகளும் உரிய வங்கிக் கணக்குக்கு பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் மனைவி மற்றும் மகளின் பெயரில் உள்ள வங்கிக் கணக்குகளிலும் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணம் காணப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. குறித்த வழக்கின் பிரதான சாட்சியாளரான அனுர நாணயக்கார எனும் நபர் உரிய காரணங்களின்றி கடந்த 14ஆம் தேதி ஹக்மிமன போலீசாரினால் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணை வழங்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் தெரிவித்தனர். இந்நிலையில் சந்தேக நபரின் சட்டத்தரணி தனது கட்சிக்காரரின் குற்றச்சாட்டுகள் நியாயமற்றதென குறிப்பிட்டுள்ளார். கஹவத்து பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்த சம்பவத்தின் சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான அணிவகுப்பு இன்று இடம்பெற்றது. அதன்போது 2 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். துப்பாக்கிதாரியும் ஜீப் வண்டியின் சாரதியும் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த இருவர் உள்ளிட்ட உரிய சம்பவத்தின் 10 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை பல்மடுள்ள நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.